எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. வீடியோக்கு மேலே நம்ம எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பியிருக்கிறோம். அதில் முதல் வீடியோ மாந்தியை பற்றி நம்முடைய பள்ளிப்பாளையத்தில் தலைமையகத்தில் பேசினார். மாந்தியை பற்றி அற்புதமான ஒரு கருத்துக்களை நிறைய விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கமாக சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் பேசினார். அந்த வீடியோ இன்னைக்கு நல்ல பரவலாக நல்ல பப்ளிசிட்டியாக அந்த முதல் வீடியோவிலே நல்ல ரீச் பண்ணி கொடுத்துச்சு நம்முடைய சீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் சார்பாக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவை பற்றி சொல்லணுன்னா, நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவில் நம்முடைய பேக் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொஞ்சம் கேட்டிருந்தேன். அது 2-3 பேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அவர்கிட்ட போய் பத்திரிக்கை வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஐயா இந்தமாரி பேக் கொடுத்தா பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட அந்த பேக்குக்கு ஒரு 1 லட்ச ரூபா எடுத்து நன்கொடையாக கொடுத்த வாரி வள்ளல் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு மீட்டிங்க்கு வந்தாலும் அவர்னால் முடிந்த நன்கொடையும் அல்லது உணவு சிறப்பான முறையில் ஒரு ஒத்துழைப்பு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த மாத கூட்டத்திற்குமே சிறப்பான ஒரு நன்கொடைகள் கொடுக்குறார். இது போன்ற அவர் நிறைய விஷயத்தை அவரை பற்றி சொல்லலாம். நிறைய விஷயத்தில் வரக்கூடிய குறுகிய காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் நிறைய விருதுகள், யூடியூப் சேனலு, அது மட்டும் இல்லாமல் டிவியில் ஒரு அரசியலை பற்றி பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு நபர், துணிச்சலாக பேசக்கூடிய நபர். எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், என் மனசுக்கு பட்டுச்சு சொல்லிட்டேன், இது எடுத்துக்கங்க எடுக்காதவங்க போங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை ரொம்ப டீப்பாக பற்றி சொல்லக்கூடியவர். அதனால தான் ஐயாவுக்கு ஒரு செல்ல பேரே மாந்தி ஜோசியர் அப்படின்னாவே சீதா சுரேஷ் அப்படின்றது தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அடுத்ததாக சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் டெல்லியில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு நாங்கள் கோவிந்தராஜாவை கூட்டிகிட்டு போக மாட்டோம், நாங்கள் மட்டும்தான் போகிறோம். இல்லைங்க, அவங்களை கூட்டிகிட்டு போகணுமாங்கய்யா? சரி, ரைட். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு டெல்லிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கலர் எப்போ மாறுறீங்களோ அப்போ நாங்கள் டெல்லி கூட்டிகிட்டு போயிடுறோம். சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி. இப்பயும் இந்த மாந்தியினுடைய சிறப்பான பலன்களை பற்றி அற்புதமான சென்ற மாத கூட்டத்தில் சிறப்பழைப்பாளராக வருகை புரிந்த சில தவிர்க்க முடியாத சொன்னாலும் ஐயானால் வர முடியல. அதனால் முதல் முறையாக நம்முடைய சென்னை மாநகரில் 2வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மிக அற்புதமான ஒரு கருத்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்திருக்கிறாரு. தொடர்ந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்கள்லாம் கிடைக்க இருக்கின்றது. ஏன்னா இன்னும் சீனிவாசன் ஐயா அவர்கள், அடுத்ததாக கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், வெங்கடேஷ் ஐயா அவர்கள், சுவர்ணலட்சுமி மேடம் அவர்கள், நித்யாவதி மேடம் அவர்கள்லாம் இங்கே நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் இந்த இடத்துல பேச இருக்கின்றேன் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நம்முடைய சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோட சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய வருகின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. வணக்கம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சென்னையின் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, போன மாதம் முதல் மாதாந்திர கூட்டமானது நடைபெற்றது. இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் ஒரு அங்கத்தினராக ஆன்மீக பொருட்களெல்லாம் விற்று கொண்டிருந்த நமது ஐயா ஜெகநாதன் ஐயா இறைவனடி சேர்ந்து விட்டார். அவருக்கு ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று ஆத்மார்த்த அஞ்சலியை செலுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. ஏன்னா நம்ம நிறுவனத்தில் ஒரு அங்கமாகவே இருந்தாங்க, ஆன்மீக பொருட்கள்லாம் விட்டுறாங்க. இதில் எதேட்சியாக அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கொரோனா ஊசி போட்டதாலேயே என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல, நிறைய பேர் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல டக்கு டக்குன்னு இறந்துடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமாகவே போயிட்டுருக்கு. அதில் அவங்களுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நம்ம பிரார்த்தித்தோம். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வரவேற்பும். இந்த மண்டபத்தை நமக்கு வாரி வழங்கி இருக்கக்கூடிய மகரிஷி ஜோதிட ஆய்வகத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஷெல்லியா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நம்ம உள்ளே போகலாம். இந்த நிகழ்ச்சியில் பொதுவாகவே நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, மாந்தி ஜோதிடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாந்தியை பார்க்காமல் ஜோதிடம் பார்ப்பது என்பது எங்கள் முறையில் குற்றம்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா 9 கிரகத்தை மட்டுமே நம்ம வைத்து ஜாதகம் பார்க்குறோம், அது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் 9 அவதாரம் எடுக்கலை, 10 அவதாரம் தான் எடுத்தார். அதுக்கு பேர் தான் தசாவதாரம். அந்த 10வது அவதாரமாக இருக்கக்கூடிய கல்கி அவதாரத்தை அவர் இன்னும் எடுக்கவே இல்லை, அதை மறைச்சி வச்சு விளையாடுறார். அதே போல் 10வதாக இருக்கக்கூடிய மாந்தி என்ற அந்த கிரகத்தை மறைச்சி வச்சு விளையாடுறதுல தான் ஜோசியருடைய திறமையே இருக்குது. அப்போ லக்னத்தை வைத்து நம்ம ஜாதிடம் கணிக்கிறோம். அடுத்து ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலைப்பாட்டை வைத்து ஜோதிடம் கணிக்கிறோம். அதுக்கடுத்து தீய பலன்களை தரக்கூடியவன், கள்ளக்காதலின் நாயகன், குற்றங்களின் நாயகன், கருப்பு பணத்தின் நாயகன், அதே மாதிரி கள்ளச்சந்தையின் நாயகன், இரவு தொழிலின் நாயகன். இப்படி எதை சொன்னாலும் தீய பலன்களை தந்து மரணத்தையே தரக்கூடிய ஒரே ஒருத்தன் யாருன்னா அவன்தான் மாந்தி. அவனை சொல்லாமல் நீங்கள் பலன் சொல்லவே முடியாது, தீய பலன்களை எடுக்கவே முடியாது. மாந்தியை கணக்கிடாம ஒரு மனிதனுடைய கடனை எப்படி கணக்கிடுவீங்க? ஒரு மனிதனுடைய எதிரியை எப்படி கணக்கிடுவீங்க? ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை எப்படி கணக்கிடுவீங்க? ஒரு மனிதனுடைய வருமானத்தை எப்படி கணக்கிடுவீங்க? பொய்யை எப்படி கணக்கிடுவீங்க? உண்மையை எப்படி கணக்கிடுவீங்க? மாந்தியை கணக்கிடாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தன் நல்லா இருக்கான், நல்லா பேசுகிறான், எதுக்கு எடுத்தாலும் உண்மையை தான் பேசுவான் அப்படின்னா அவனுக்கு குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அதே குருவோடு மாந்தி சேர்ந்துட்டார்னா எல்லா இடத்துலையும் பொய்யை மட்டும்தான் பேசுவான். அப்போ நீங்கள் மாந்தியை கணக்கிடாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பொய் ஜாதகராகிடுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மாந்தியை கண்டிப்பாக ஜோதிடத்தில் கணக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிதல் வந்துடணும். இந்த விளக்கத்தை வரக்கூடிய கஸ்டமருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஃபேன் ஓடிச்சா அப்படின்னு தான் பார்க்கணும். ஆர்மேச்சர் சுத்துச்சு, கண்டென்சர் பழுது போச்சு, இதெல்லாம் விளக்கம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. வரக்கூடியவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சிங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். இது எல்லா வீடியோவிலும் நான் நிறையா என்னுடைய மாந்தியை பற்றிய வீடியோக்களை சொல்லியிருப்பேன். இப்போ இன்னைய டாபிக் வருவோம். இன்னைய டாப்பிக்கில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சூரிய கிரகண தோஷம்னா என்ன அப்படிங்கிறோம். சந்திர கிரகண தோஷம்னா என்ன? இந்த சூரிய கிரகண தோஷம், சந்திர கிரகண தோஷம், இதை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சூரிய கிரகண தோஷம்னா என்ன அப்படின்னா, சூரியனோடு ராகு சேர்ந்திருந்தால் அது சூரிய கிரகண தோஷம். சூரியனோட கேது சேர்ந்திருந்தால் அது சூரிய கிரகண தோஷம். அதே போல சூரியன் ராகுங்கிறது யாரு? தந்தை வழிபாட்டன். அதே மாதிரி சூரியன் கேதுங்கிற யாரு? தந்தை வழி பாட்டி. அப்ப தந்தை வழி பாட்டன் பாட்டியுடைய மரணத்தை பத்தி ஒருத்தங்க கேட்கிறாங்க, எங்க மாமியார் இறந்து போயிடுவாங்களா, என் பையன் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. அதாவது பேரனுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு ஒருத்தங்க ஒரு அம்மா கேட்குறாங்கன்னா, அப்போ என்ன பண்ணணும்? சூரியன் ராகு மாந்தி எங்க தொடர்பு பெறாரு? அவர் கோச்சாரத்தில் சனி சேர்க்கையா வரும்போது சனி மாந்தி சேர்த்தால் மரணம். அப்ப கோச்சாரத்தில் சூரியன் ராகு மாந்தி அதோட சனி சம்பந்தப்படும் போது அந்த தாத்தா இறந்துருவாரு. அதே மாதிரி சூரியன் கேது மாந்தி
அதோட கோச்சாரத்தில் சனி சம்பந்தப்படும் போது அந்த பாட்டி இறந்துருவாங்க அப்படின்னு பலன் சொல்லணுமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? சந்தேகம்னா நீங்க கேட்கலாம். இதுல சூரிய கிரகண தோஷத்தின் அதிபதி யார்? சரிங்க, எங்க பாட்டி சொத்து சேர்த்தாங்க. மரணத்தை மட்டுமே சொல்லாது மாந்தி, யோகத்தையும் சொல்லும். அதே தாத்தா சொத்தை கொடுத்துருப்பாரு, அதே பாட்டி சொத்து கொடுத்துருக்கும். என் பாட்டி எனக்கு இல்லை இருந்த பலன்னு சொல்லுவாங்க. சாவு கிடக்குறாங்க, என் பாட்டியை மீட்டு கொடு, என் தாத்தாவை மீட்டு கொடுன்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு நீ எந்த கோயிலுக்கு அனுப்புவ? ஃபர்ஸ்ட் நீ கோயில் பரிகாரம் தான் அனுப்பணும், அப்புறம் தான் மற்ற பரிகாரம்லாம். அப்போ சூரிய கிரகண தோஷத்தின் நாயகன் யாருன்னா நாகர்கோயில் என்ற ஊருக்கு சொந்தக்காரன் நாகர்கோயில் நாகநாத சுவாமி. அதனால தான் ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அங்கே விழா நடக்கும். அந்த விழாவில் கலந்துக்க சொல்லணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் போய் 4 to 6 நாகநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே புத்து மண்ணை எடுத்து கொடுப்பாங்க, அதை இட்டுக்கிட்டு வர சொல்லணும். அதன் மூலியமாக அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த பரிகாரம்லாம் என்ன அப்படின்னா, இது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேஸு, இது ஆப்ரேஷன் பண்ண முடியாத கேஸுன்னு இருக்கும். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்ற முடியும்னா அந்த பரிகாரம் பலிக்கும். ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்ற முடியாதுன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. அப்போ நீங்கள் ஒரு ஜோசியர்னா ஃபஸ்ட்டு ஜோசியருக்கு 2 விதி ரொம்ப முக்கியம். உங்களுடைய தொழில் திறமை படிக்கிறது, இன்னொன்று இறை பலம். இறை பலம் இல்லாமல் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியாது. உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்களுக்குன்னு அந்த அவங்களுடைய ஆசையை வாங்காமல் உங்களால் சொல்ல முடியாது. அப்போ அதை கணிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஜாதகம் இப்போ கோச்சாரத்தில் வருது, ஆனால் கோச்சாரத்தில் ரொம்ப கெட்டு போகல, காப்பாற்ற முடியும்னா கோயில் பரிகாரம் சொல்லணும். காப்பாற்ற முடியாதுன்னா வாழ்கிற வரலைக்கு சேமம், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுறணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை விட்டுட்டு மாற்றி சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். அப்போ சூரிய கிரகண தோஷம் எதை பற்றி சொல்லுதுன்னு புரியுதா? இப்போ மாந்தியை எங்கே பொருத்தணும்னு புரிஞ்சுதா? அதுக்கடுத்து சந்திர கிரகண தோஷம். இந்த சந்திர கிரகண தோஷங்கிறது சந்திரன் பிளஸ் ராகு. இந்த சந்திரன் ராகு அப்படிங்கிறது தாய் வழி பாட்டன், சந்திரன் கேதுங்கிறது தாய் வழி பாட்டி. அப்ப இந்த தாய் வழி பாட்டன் பாட்டியோடு மாந்தி எங்க சம்பந்தப்படுறாரோ அந்த இடத்துக்கு கோச்சாரத்தில் சனி வரும்போது தாய் வழி பாட்டனுக்கு மரணம், தாய் வழி பாட்டிக்கு மரணத்தை கொடுக்கும். இன்னொன்று சந்திரன் மாந்தி, சந்திரன் ராகு மட்டும் இருக்காரு, மாந்தி சம்பந்தப்படுறாரு. கோச்சாரத்தில் முழு பலன் இல்லை, கொஞ்சமாக இருக்கு. அந்த வீட்டில் தாய் வழி பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா தாய் வழி உறவில் ஒரு மரணம்னு சொல்ல தெரியணும். இல்லை தாய் வழி உறவில் இல்லை, 4ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்படுறாரு கோச்சாரத்தை அப்படின்னா தாய்க்கு உடல் பாதிப்பை கொடுக்கும், தாய்க்கு நோயை கொடுக்கும், தாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழலை கொடுக்கும்னு சொல்ல தெரியணும். ஏன்னா மாந்தி மரணத்தை மட்டும் கொடுப்பவன் அல்ல, மாந்தி கத்தி வைக்கிறோம்ல, ஆப்ரேஷன் பண்றோம்ல, அந்த ஆப்ரேஷனின் நாயகனும் மாந்தி தான். சொல்லக்கூடியது புரியுதா? மாந்தினாவே என்ன பண்ண, கத்தி குத்து அறுக்கிறது, இது எல்லாம் மாந்தியோட காரகத்துவம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை வைத்து பலன் சொல்ல தெரியணும். புரியுதா? இப்ப இதே சூரிய கிரகண தோஷம், சந்திர கிரகண தோஷம் சொல்லிட்டோம். இந்த சந்திர கிரகண தோஷத்தின் அதிபதி யார்? சந்திர கிரகண தோஷத்தை யாரா எடுப்பா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? சூரிய கிரகண தோஷத்துக்கு சொல்லிட்டோம். சந்திர கிரகண தோஷத்துக்கு யார் எடுப்பான்னா என் தாய் பார்வதி தேவி. விழுப்புரம் திருவாமாத்தூர், விழுப்புரம் பைபாஸில் போனீங்கன்னா இந்த பொன்னுசாமி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஊர் போவோம், திருவாமாத்தூர். அந்த திருவாமாத்தூரில் முத்தாம்பிகையோ இருப்பாள். அந்த முத்தாம்பிகைக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் நடக்கும்போது புடவை கட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகத்தில் கடைசியாக சுர்ணாபிஷேகம், சந்தன அபிஷேகம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அப்போ வயிற்றை திறந்து காமிப்பாங்க. அதில் வயிற்றில் பாம்போடைய வால் போகும். ஏன்னா வால் என்பது ராகு, தலை என்பது கேது.
அப்ப சந்திர கிரகண தோஷத்தை போக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த முத்தாம்பிகை தான். அந்த முத்தாம்பிகையுடைய அபிஷேகத்தை பார்க்க சொல்லணும். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா தும்பூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த தும்பூரில் தலை இருக்கும். அது நாகம்மனா இருப்பா. அது சந்திரன் கேது, இது சந்திரன் ராகு. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா அண்ணன் தம்பி தகராறுல பொய் சொன்னா அண்ணன் என்ன பண்ணிட்டான், தம்பியோட சொத்தை அபகரிச்சுக்கிட்டான். அதுல அம்பாளுடைய வயிற்றுல இருந்து பாம்பு இறங்கி போய் சாட்சி சொல்லுச்சு. அதை பற்றி வரலாறு பெரிய கதை இருக்கு. அதுல அண்ணங்கார் என்ன பண்ணிட்டான், மம்புட்டியால வெட்டிட்டான். அதனுடைய வால் பகுதி அம்பாளுடைய வயிற்றுலையும் தலைப்பகுதி தும்பூர்லையும் இருக்கும். அங்கே வயல்வெளியில உடல் பகுதியும் இருக்கும். இதை நீங்க போய் வணங்க சொல்லணும். இது சந்திர கிரகண தோஷத்தை போக்கக்கூடியது. இதுல மாந்தி சம்பந்தப்படும் போது என்ன பண்ணும், மரணத்தை கொடுக்கும். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து சூரியனை பார்த்துட்டோம், சந்திரனை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து என்னன்னா புதாதிபத்திய தோஷம். அதுல மாந்தி எப்படி சம்பந்தப்படுறாருன்னு நம்ம பார்க்கணும். சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் என்ன அர்த்தம்? சூரியன் புதன் எதை வச்சு நம்ம பார்ப்போம்? அத்தை உறவு. சூரியன் புதன்னா என்ன? அத்தை உறவு. சந்திரன் புதன்னா மாமன் உறவு. அப்ப சூரியன் புதனோடு மாந்தி சம்பந்தப்பட்டா அத்தை உறவு, அத்தை மரணத்தை சொல்லணும். அதுல சனி கோச்சாரத்தில் சம்பந்தப்படும் போது அதை அத்தை மரணத்தை கணிக்கணும். அதே சூரியன் புதன், அதுல சுக்கிரன், அதுல மாந்தி, அதுல கோச்சாரத்தில் சனி சம்பந்தப்படுறார் அப்படின்னா அத்தை வீட்டுக்காரன்னு அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, அத்தையுடைய கணவர் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? அப்ப அத்தையுடைய மரணம், அத்தையுடைய கணவர் மரணத்தை சூரியன் புதன் சுக்கிரன், அதோட பாந்தி, அதுல கோச்சாரத்தில் சனி, இது எல்லாம் சேர்ந்து எப்படி தருது அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும். அதே மாதிரி சந்திரன் புதன் சேர்ந்தா மாமனுடைய மரணம். சந்திரன் புதன் அதோட மாந்தி சேர்ந்தா அது மாமனுடைய மரணம். அதுல சந்திரன் புதன் சுக்கிரன், அதுல மாந்தி சேர்ந்தா மாமனுடைய மனைவியுடைய மரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப புரியுதா? அதுல கோச்சாரத்தில் சனி வரும்போது அதை நம்ம கணக்கிடணும். இப்ப சூரியன் புதன் அத்தை உறவு. இந்த அத்தை உறவுக்கான தெய்வம் எது? சரிப்பா, அத்தைக்கு மரணம் அளவு ஒரு கண்டம் இருக்குப்பா. அந்த கண்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் அப்படின்னா சூரியன்னா யாரு? சிவபெருமான். அதுல புதன்னா யாரு? பெருமாள். இருவரும் ஆட்சி செய்யக்கூடிய, உலகத்தை ஆளக்கூடிய ஆடல் வல்ல நடராஜ பெருமானுடைய சன்னதியில ஞாயிற்றுக்கிழமை காலையில அதிகாலையில சூரிய உதய நேரத்தில் போய் வழிபட்டுணும். ஒரே இடத்துல நின்று இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் தெரிவார், இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நடராஜர் பெருமாள் தெரிவார். ஆடல் வல்லான் மாந்தியின் தோஷ நிவர்த்திக்காரகன் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்ப அத்தை வீட்டுக்காரருடைய மரணத்தை மாற்றக்கூடிய பரிகாரம்னா அது சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய தரிசனம். புரிஞ்சுதா? அதுக்கடுத்து சந்திரன் புதன் அவரோட மாந்தி சம்பந்தப்படுறாரு, மரணம் அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானுடைய தரிசனம். அப்படியே திங்கள் கிழமையில திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தரிசனம். இது என்ன பண்ணும், மாமனுடைய மரணத்தை மாற்றி கொடுக்கும். அதனால இங்க திருவானைக்காவலில் போனீங்கன்னா முன்னாடி ஜம்புகேஸ்வரர் இருப்பாரு. அதுல ஒரு 9 நவதுவாரகர் இருக்கும். எப்போதுமே ஒரு கோயிலுக்கு போறீங்க, நவகிரக பரிகாரத்துக்கு போறீங்க அப்படின்னா நவகிரகத்துல மூலவராக இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நவகிரக சேத்திரத்தை பார்க்கணும். இப்ப திருநள்ளாறு போனீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை முதலில் வணங்கக்கூடாது. சனீஸ்வர பகவான் போலீஸ்காரன், நாம குற்றவாளி. போலீஸ்காரன் நம்மளை தேடிட்டு இருக்கான். குற்றவாளி நம்ம மாட்டிட்டா என்ன பண்ணுவோம், வாடாடு கூப்பிட்டு சாத்திடுவான். அதுக்கப்புறம் தான் ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்பான். அதே வேலை தான் சனி பகவான் பண்ணுவார். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நேர சிவன்கிட்ட போயிடணும். தர்ப ஆர்ணீஸ்வரர். தர்பை புல்லுன்னா என்ன, நாணல் புல். அந்த நாணல் புல் என்ன பண்ணும், ஆற்றுல விளையும், எவ்வளோ தண்ணி வந்தாலும் அழியாது, வளைஞ்சி நெளிஞ்சி
வாழும். அதே போல சனி பகவான் கொடுக்கக்கூடிய துன்பத்திலிருந்து வளைஞ்சு நெளிஞ்சு நம்மளை வாழ வைக்கக்கூடியவர் தான் தர்பாரணீஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பூன்முளையால் அவள் ஒரு சக்தி பீடம். அவளெல்லாம் வணங்கிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதே வேண்டாம். சனி பகவானுக்கு கருநீல மலர்களால் மாலை சூடி ஒரு எல் தீபம் போட்டாலே போதும். அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பாவத்தை கொண்டு போய் யாராவது பிச்சைக்காரங்கள்ட்ட கொடுத்து மீண்டும் அது ஒரு கர்மாவாக உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை கொண்டு போய் ஒரு யாரோ ஒருத்தங்க அவங்களே கஷ்டத்தில் தான் வந்து பிச்சை எடுக்க வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறது. அது ஒரு கர்மாவாக அவங்களுக்கு சேரும்போது நமக்கு ஒரு கர்மா கடன் சேரும். இது தேவையா? தர்பாரணீஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். பூன்முளையால் வணங்கிட்டு வந்துருங்க. சக்தி பீடம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் காப்பாற்றுவா. அதுக்கடுத்து கருநீல மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தாலே போதும். அதுக்கு தனியாக தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அப்போ நாம் என்ன பண்ணணும்னா சந்திரன் புதன் அப்படின்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி பார்த்துட்டு பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா பழைய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் ஒன்று இருக்கும், சின்னோடு இருக்கும். அதை வணங்கிட்டு குபேரலிங்கத்தை வழிபட்டா போதும். மாமன் உறவு மரணத்திலிருந்து தப்பிக்கும். சொல்றது புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சகோரஸ்தான். இந்த சகோரஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, இல்லைன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை, செவ்வாய் கேது சேர்க்கை, இதெல்லாம் இருந்து அவரோடு மாந்தி சேர்ந்தால் சகோதரனுக்கு கண்டத்தை கொடுக்கும். அதில் சகோதரனா வீக்னஸ் ஆகிடும். அதில் சுக்கிரன் சேர்ந்தா சகோதரனுடைய மனைவிக்கு கண்டத்தை கொடுக்கும். இதில் கோச்சாரத்தில் சனி சம்பந்தப்படும் போதுதான் அண்ணியை வச்சுக்கிட்டான், தப்பி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டான், இந்த கதைலாம் அங்கே தான் வரும். அப்போ அதன் மூலியமாக மரணம் நிகழ்வது கூட, அந்த சண்டையில் மரணம் நிகழ்வது கூட நீங்கள் மாந்தி அதில் கோச்சாரத்தில் வரக்கூடிய சனியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ செவ்வாய் சனி செவ்வாய் மாந்தி சேர்க்கை, இதுக்கு எங்கடா போகிறது அப்படின்னா இதனால் சொத்து பிரச்சனை வந்துடும், இதனால் உறவுகளோட சண்டை வந்துடும், இதனால் நிரந்தர பிரிவே வந்துடும். இதுக்கு யாருடா அப்படின்னா மேற்கு பார்த்த முருகன், தமிழ் கடவுள் பழனிமலை முருகப்பெருமான். அந்த பழனிமலை முருகனுக்கு கீழே இருக்கிற திருஆவணங்குடி முருகனுக்கு, சனிச்சேத்திரமாக இருக்கிற திருஆவணங்குடி முருகனுக்கு நம்ம என்ன பண்ண, ஒரு பால் அபிஷேகம் இரும்பு பால் வாளியில் செய்ய சொல்லணும். அதாவது தவறு நடக்கிறது முன்னாடி தடுத்துடணும். அப்படியே மீறி தவறு நடந்தா அந்த தவறால் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது. அண்ணன் வச்சுக்கிட்டான்னு வெட்ட போயிடுவான். அந்த அசம்பாவிதத்தை தவிர்க்கிறதுக்கு நம்மகிட்ட ஜாதகம் வரும், அதை தவிர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா அந்த மாந்தியத்தை கத்தி குத்த கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிடணும். அப்போ இப்போ அண்ணன் தம்பி ஒரே ஊரில் இருக்கவங்க வேறு ஊருக்கு இடம் பெயர்ந்தாவது வாழ்ந்துருவாங்க, அங்கே குற்றங்கள் தடுக்கப்படும். சொல்கிறது புரியுதா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது சனி பகவான் தொழில். சனி பகவான் தொழில்னா எந்த தொழில்? நீச்ச தொழில். இந்த நீச்ச தொழில் சனி மாந்தி சேர்க்கை. சனி மாந்தி சேர்க்கை இப்போ வந்து துலாத்தில் ஒருத்தனுக்கு லக்னாதிபதி துலாத்தில் சனி இருக்காரு, அவரோட சேர்ந்து மாந்தி இருக்காருன்னா சனி உச்சம் அவரோட மாந்தி, அப்போ ஆயுள் கூடிடும். அதே சனி நீச்சம் அவரோட மாந்தி 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சம்பந்தப்படுறாரு, மரணம் அளவுக்கு கண்டத்தை கொடுக்கும். நான் சொல்றது புரியல? 8 என்பது அஷ்டமஸ்தானம் யாருக்கு சொந்தம்? சனி பகவானுக்கு சொந்தம். அப்ப நீங்க எப்போதுமே சனி பகவானை கணக்கிடும் போது, ஒரு ஜாதகத்தில் குற்றத்தை கணக்கிடும் போது, கடனை கணக்கிடும் போது மாந்தியை கணக்கிடாமல் உங்களால் முழுமையாக கணக்கிட முடியாது. இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு இப்போ 6ஆம் இடத்துல சனி சம்பந்தப்படுறார், இப்போ துலாத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வர போறார். இப்போ நடந்தது சனி பயிற்சி அல்ல, திருநள்ளாறு சனி பயிற்சி தான். சனி பயிற்சி விசுவாச வருஷம் மாசி மாதம் 13ஆம் நாள் 6/3/2026 தான் உண்மையான சனி பயிற்சி. அப்போ இப்போ நடந்தது என்னங்க ஏன்னு கேட்டால் இது சனி பயிற்சி தான். இந்த திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. திருக்கணித பஞ்சாங்கம் என்பது டிஜிட்டல் வாட்ச் மாதிரி, வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முள்ளு வாட்ச் மாதிரி, அவ்வளோதான். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு நாள் என்பது 60 நாழிகை 24 மணி நேரம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி 23 மணி நேரம்
57 நிமிடம். அப்போ 3 நிமிஷம் வித்தியாசப்படுது. இந்த 3 நிமிஷம் பலாயிரம் வண்டுகளாக சேர்ந்து நமக்கு 1 வருஷம் வித்தியாசத்தை கொடுத்துருது. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம வரோம்னா காலையில் 10 மணிக்கு வரேன்னு சொல்லுவோமா? ஷார்ப்பாக நான் 10:05 அங்கே இருப்பேன்னு சொல்லுவோமா? 10 மணிக்கு வரேன்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த தோராய கணக்காக இருக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதே சால சிறந்ததுன்னு யார் சொன்னா? திருக்கணித பஞ்சாங்கத்தை நிறைய விஷயங்களை மாடுலேட் பண்ணி வடிவமைச்ச காஞ்சி மகா பெரியவரே சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நம்ம எதை பின்பற்றணும்? வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றணும். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தை எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தில் நிறைய வடிவமைச்சாங்க. பெரியவா அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துக்கலாம், நிறைய இடத்துல நீங்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். திருக்கணித பஞ்சாங்கத்தை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருக்கணிதத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்துருச்சு இல்லையா, இதுல இருந்து சனி மாறி போயிடுவார்னு நீங்கள் எடுத்துக்கணும். எப்படின்னா, இப்போ வந்து மகரத்திற்கு 7:30 முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. மகரத்திற்கு 7:30 நிறைவு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார். முழுமையாக வாக்கிய பஞ்சாங்கம் வரும்போது தான் முடியும் அப்படின்னு நினச்சிக்கணும். நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? இப்போ இருந்து மாறி இப்போ இருந்து உங்களுக்கு முடிவை நோக்கி போறாரு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் வரும்போது தான் உங்களுக்கு உண்மையாக முடியுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் போதும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த சனி நீட்சக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இப்போ வந்து நம்ம என்ன பண்ண, சூரியனை சொல்லிட்டோம், சந்திரனை சொல்லிட்டோம், செவ்வாயை சொல்லிட்டோம். அதுக்கடுத்து வந்து புதன், மாமன் உறவுல புதன் வந்துருச்சு, அத்தை மாமன் உறவுல புதன் வந்துட்டாரு. அதுக்கடுத்து குரு சனி சேர்க்கை அவரோட மாந்தி என்ன பண்ணுவாரு? பொய் சொல்லுவாரு, கள்ளனோட அடிக்க வைப்பாரு, கள்ளச்சந்தையில் பணப்புழக்கத்திற்காக திருட்டுத்தனம் பண்ண வைப்பாரு. குரு என்பது தங்கம், குரு என்பது புழங்கும் பணம். அப்ப குரு மாந்தி அதோட சனி சம்பந்தப்பட்டார்னா பணத்திற்காக எல்லா வேலையும் பார்க்க வைப்பாரு. அப்ப பணத்தை நோக்கி திருட்டுத்தனம் பண்ண வைப்பாரு அப்படின்றத நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு, அப்ப குரு மாந்தி சனி சேர்க்கை கோச்சாரத்தில் இது வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா, குரு மாந்தி சனி சேர்க்கை அதோட சுக்கிரனும் சம்பந்தப்பட்டார் அப்படின்னா, வாத்தியார் தொழிலில் இருக்கிறவனே ஸ்டூடெண்ட் இல்லை, தப்பாக நடந்துக்கினா பாலியல் குற்றங்கள் நடக்குதுல, அதெல்லாம் அந்த கதை தான். அதை நீங்கள் கணக்கிட்டு சொல்லணும். இன்னொன்று திருட்டுத்தனம் பண்ணுவாங்க பணத்திற்காகன்னு சொல்லணும். இதுக்கு தீர்வு என்ன? மனசாட்சிப்படி எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே தீர்வு தான். என்ன அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி. இந்த குரு பயிற்சி வந்தாலே நிறைய பதிவுகள் தப்பாக போடுறாங்க. அது வந்து எனக்கு உண்மையிலுமே வருத்தம் தருது. நவகிரகத்தில் இருக்கிற குரு தான் குரு, அவருக்கு தான் மஞ்சள் வஸ்திரம் சாத்தணும், அவருக்கு தான் கொண்டகல்ல மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்றது குற்றம். அப்படி அல்ல. நவகிரகத்தில் இருக்கிற குரு ஆனால் குரு கொடுக்கக்கூடிய லாபத்தையும் குரு வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடிய பாதிப்பையும் சமன்படுத்தி நம்மளை ஒழுங்குபடுத்துவர் யாருன்னா அவர் தான் சிவபெருமான். 64 முகூர்த்தங்களாக இருக்கக்கூடிய 64 முகூர்த்தங்களில் ஒரு முகூர்த்தம், ஒரு வடிவம், அதுதான் தட்சிணாமூர்த்தி வடிவம். அப்ப நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு நீ என்னென்னலாம் பண்றியோ அது எல்லாம் என்ன பண்ணலாம்? தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம். இங்கே கொண்டகல மாலை போடலாம், அங்கேயும் கொண்டகல மாலை போடலாம், இங்கே மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம், அங்கேயும் மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம். எக்ஸ்ட்ரா இன்னொன்று செஞ்சுக்கலாம். யாருக்கு? தட்சிணாமூர்த்தி. என்ன அப்படின்னா, வெண்பட்டு சாத்தலாம், வெள்ளைப்பட்டு. அப்போ குருச்சந்திரா யோகம் ஆக்டிவேட் ஆகும். எந்த ஒரு மனிதனுக்கு குருச்சந்திரா யோகம் நல்லா இருக்கோ அவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கால் வைக்க மாட்டான், சிறைவாசம் அனுபவிக்க மாட்டான். குருச்சந்திரா யோகம் கெட்டு போய் சனி மாந்தி சம்மந்தப்பட்டுட்டார்னா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், சிறைக்கு போவான். அப்போ வெண்பட்டு மஞ்சள் பட்டு சேர்த்து சாத்தலாம். யாருக்கு? தட்சிணாமூர்த்திக்கு. அதே மாதிரி கொண்டகல்ல மாலை சாத்தலாம், பில்வ மாலை சாத்தலாம், எல்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது குற்றம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஆலங்குடியாக இருக்கட்டும், ஆலங்குடியில் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அங்கே இருக்கிற சிவபெருமான் ஆபத் சகாயேஸ்வரர். ஆபத் சகாயேஸ்வரர் ஆபத்தில் நம்மளை காக்கக்கூடியவர். அதனால் அவரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து தட்சிணாமூர்த்தியை பார்க்குறோம். அதே தஞ்சை திட்டை வந்து நவகிரக குரு, நின்ற குரு, அவர் தட்சிணாமூர்த்தியில் குரு பகவான் அவர். அப்போ குரு பகவானுக்கு நீங்கள் செய்யலாம். தட்சிணாமூர்த்தி அவர் குருவின் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அவருக்கு நீங்கள் செய்யலாம். அதை புரிந்து கொள்ளணும். புரியுதா? அதுக்கடுத்து சுக்கிரன். சுக்கிரன் என்ன? மனைவி ஸ்தானம். இதில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஃபஸ்ட்டு அழகாக வச்சு தான் தீர்மானிப்போம்.
சுக்கிரனாக பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் அறிவு, பணம் எல்லாம் அதுக்கப்புறம் தான். அழகை வச்சு தான் நம்ம தீர்மானிப்போம் ஆண். அதே ஒரு பெண் ஒரு ஆணை குருவாகத்தான் பார்ப்பா. குரு வச்சு தான் தீர்ப்பான். இவன் நல்ல பையனா, இவன் நல்லா சம்பாதிப்பானா, இவன் நல்லா நம்மளை பார்த்துக்குவானா, இவன் நம்மளை பொறுப்பாக வச்சுக்குவானா அப்படின்னு குருவாகத்தான் பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு மனுஷனும் அவங்க ஒரு பெண்ணை குருவாக பார்க்கணும். நான் அக்ஷய திருதியை பற்றி ஒரு பதிவு பேசியிருப்பேன். அதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, அக்ஷய திருதினா என்ன அர்த்தம்னா, அக்ஷய திருதி தங்கம் வாங்குறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்லாம் இல்லை. நம்மளுக்கிட்ட இப்போ நம்ம மனைவி இருக்காங்கன்னா அவங்க நமக்காக வாழ்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு போட்டு துணி துவைச்சி போட்டு நமக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன். அவங்கள போற்றுவதற்காக நம்ம என்ன பண்ண சிறுக சிறுக சேர்த்து இந்த அக்ஷய திருதி நாளில் என் மேலே இவ்வளோ அன்பு செலுத்துற அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக நம்மளால் முடிஞ்சது ஒரு 1/2 கிராமோ 1 கிராமோ இல்லை 1 பவுனோ அந்த அக்ஷய திருதி நாளில் அவங்க அன்பின் காணிக்கையாக நம்ம வாங்கி கொடுக்குற பவுன் தான் அந்த பவுன். அதுதான் அக்ஷய திருதி நாள். புரியுதுங்களா? அதே போல் கணவர் பணத்தை கொடுக்குறார், அதை நம்ம சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறோம். அதுலேருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து வச்சு அவர் நமக்காக ஓடி உழைச்சி பிழைக்கிறாரு. அவருக்கு நான் சேர்த்து வச்ச காசில் ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் அந்த அக்ஷய திருதி நாளில் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற பாருங்க. அந்த அன்பின் காணிக்கையான நாள் தான் இந்த அக்ஷய திருதி திருநாள், அன்புக்கான நாள். அதை அப்படி நம்ம வாங்கி கொடுக்கும்போது அந்த செல்வமானது நமக்குள்ள பெருகும். அதுக்காக சொல்றது. அப்ப நாம் என்ன பண்ணணும்னா, இந்த குரு தோஷத்தை போக்குவதற்கு மனைவிக்கு என்ன பண்ணணும்னா, லிக்விட் கேஷ் பணத்தை கொடுத்து பழகணும். சம்பாரிச்சு வந்தோமா நாம எல்லாம் பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இல்லை, பணமாக கேஷாக கொடுக்கணும். லிக்விட் கேஷாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோயிலில் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய மாலை வாங்கியிருப்பாங்க, எல்லா பூஜை ஜாமானும் வாங்கிட்டு வருவாங்க, ஐயர்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் தட்டில் 10 ரூபா தான் போடுவாங்க. அப்போ ஐயர் எப்படி நடந்துக்குவாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே ஒருத்தன் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டா, 2 100 ரூபா புது நோட்டு ஐயர் தட்டில் வச்சா என்ன நடக்கும்? இவன் 1000 ரூபா போட்டு வாங்கின மாலை முருகன் கழுத்துக்கு போயிட்டு இவன்கிட்ட வந்து அவனுக்கு போவாது. 1000 ரூபா போட்டு ஒருத்தர் மாலை வாங்கிட்டு வந்திருப்பாரு, அந்த மாலை முருகன் கழுத்துக்கு போயிட்டு 10 ரூபா தட்டில் வச்சவருக்கு போவாது. 10 ரூபா தட்டில் வச்சவருக்கு ஒரு 90 பாக்கெட்டு ஒரு எலுமிச்சம்பழம் முடிஞ்சு போச்சு அதிகபட்சம். அதே 200 ரூபா புது நோட்டு கொடுத்த உடனே அந்த மாலை இவருக்கு வந்துடும். 1000 ரூபா வாங்கிட்டு வந்தாலும் சும்மா போயிடும். இது அவங்களுடைய இயல்பு. ஏன்னா அவங்க குரு பணத்திற்கு தான் வாங்குவார்கள். ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஐயருக்கு புது நோட்டு கொடுக்கணும். அதே நமக்கு வீட்டுக்கு ஒருத்தங்க வேலை செய்கிறாங்கன்னா, வேலை செஞ்சு களைச்சி போய் வரவங்களுக்கு, இப்போ வீட்டில் ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாரு, இல்லை ஒரு துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் புது நோட்டு கொடுங்க. அப்படி பார்ப்பான், என்னடா இது கள்ள நோட்டு ஏதாவது அவங்க அடிச்சிட்டாங்களா, கோயம்புத்தூர்காரங்களா, ஏதாவது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பான். அவனுக்கு புது நோட்டு கொடுக்கக்கூடாது, புழங்கின பழைய நோட்டை தான் கொடுக்கணும். அப்போ இந்த வித்தை தெரியணும் இது வாழ்கிறதுக்கு. அதே போல தான் மனைவிக்கு குருவாக இருக்கக்கூடிய தங்கத்தை வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் சந்தோஷப்படுவார்கள். லிக்விட் கேஷ் பணத்தை கொடுக்கணும். அப்போ அந்த குரு தோஷத்தை போக்கக்கூடிய மாந்தி டீஆக்டிவேட் ஆகிடுவார். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, குருஸ்தலமாக இருக்கக்கூடிய குரு தோஷத்தை போக்குறதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்ப்பா அப்படின்னா, ஒரு வியாழக்கிழமையில் நேராக இங்கேருந்து புறப்பட்டு குருஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூர் போய் திருச்செந்தூரில் இருக்கிற செந்தில் ஆண்டவரை பார்த்து விட்டு அங்கே குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானையும் சேவிச்சுட்டு வரணும். குரு பகவானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த ஸ்தலம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், செந்தில் ஆண்டவரை பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அந்த குரு தோஷமானது விலகும். முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து சுக்கிரன் சனி, சுக்கிரன் சனி மாந்தி. சுக்கிரனோட சனி சேர்றாரு அப்படின்னா மனைவி. அதே மாதிரி சுக்கிரன் புதன் அதோட மாந்தி மச்சான். சுக்கிரன் புதன் மாந்தி, அதில் பார்த்தீங்கன்னா சனி சேர்க்கை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மச்சனுடைய மனைவி. இது எல்லாம் மச்சனன் மனைவியோட கள்ளக்காதல் கதைலாம் இருக்கு. அப்போ இது எல்லாம் எதை சேரும்? சுக்கிரன் சம்பந்தப்பட்டது. அது மாதிரி வாகன தோஷம், வாகன விபத்து, வாகன விபத்தால் குடும்பத்தோடு மரணம், வாகனம் வாங்குறதே போராட்டம், வாகனத்தால் நஷ்டம், கனரக வாகனம், இது எல்லாமே
சுக்கிரன், சனி, மாந்தி இந்த விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, மாந்தி, அதில் சூரியன் சம்மந்தப்படுவார். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெட்ரோல் பங்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கர் லாரி, பெட்ரோல் டேங்கர் லாரி இதெல்லாம் சம்மந்தம் வரும். தீயால் விபத்து இதெல்லாம் அதை வச்சு நம்ம கணக்கிடணும். கணக்கிடும்போது அதில் மாந்தி சம்மந்தப்பட்டா விபத்துன்னு சொல்லணும். அப்போ இதுக்கு என்னடா வழி அப்படின்னா, சுக்கிரன் சூரியன் சம்மந்தப்படுறாரு, சுக்கிரன் சனி மாந்தி சம்மந்தப்பட்டார்னாவே நீங்கள் திருவண்ணாமலை போக சொல்லணும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயிலில் அருணாச்சலேஸ்வரராக இருக்கக்கூடியவர் வர விசுவாச வருஷத்தை ஆளக்கூடியவர். விசுவாச வருஷத்தின் நாயகன் யாரு? இப்போ எல்லாம் முருகன் கோயிலுக்கு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? குரோதி வருஷம் முருகனோட வருஷம், எல்லாம் முருகன் கோயிலும் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய விசுவாச வருஷம் அண்ணாமலையாரோட ஆண்டு. அண்ணாமலையார் கிரிவலம் எல்லாம் நடந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அண்ணாமலையார் மூலவராக காட்சி கொடுக்கக்கூடியது அக்னி லிங்கமாக இருக்கிறார். ஆனால் அவர் சாந்த சொரூபியாக மனைவிக்கு பிடிச்ச கணவனாக இருக்கக்கூடியது எங்கன்னா நேர் அண்ணாமலை கோயில். அப்படியே கிரிவல பாதையில் வந்தீங்கன்னா நேர் அண்ணாமலை கோயில் ஒன்று இருக்கும். அந்த நேர் அண்ணாமலை கோயிலில் மனைவி பார்வதி தேவி ஓடி விளையாடும் போது ஒளிஞ்சி காட்சி கொடுத்த இடம். அந்த நேர் அண்ணாமலையாரை வணங்கினா இந்த சுக்கிர தோஷமானது விலகும். சுக்கிரன் மாந்தி சேர்க்கை, சுக்கிரன் சனி மாந்தி சேர்க்கை, சுக்கிரன் சனி கோச்சாரத்தில் சம்பந்தப்படும் போது வரக்கூடிய தோஷமானது விலகும் கிரிவலம் நடந்தா. ஒரு சிலர் வந்து ஓப்பனாக ஒத்துக்குவாங்க, நம்மகிட்டே வந்து கூட ஏங்க எனக்கு இந்த மாதிரி தோணுது, தப்பாக வர மாதிரி தோணுது, என்ன பண்ணுறது, தப்பு பண்ணக்கூடாதும்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை சொல்லி காப்பாற்றிடணும், நம்மளோட டியூட்டி அது. புரிஞ்சுதா? அதுக்கடுத்து சனி, சனி மாந்தி சேர்க்கை. அது சனி மாந்தியில் கோச்சாரத்தில் என்ன பிரச்சனை? சனி ஆயுள் காரகன், சனி கேதுனா குடிகாரன் அர்த்தம். இப்போ ஒரு பதிவு நான் பார்த்தேன், அந்த பதிவில் சொல்லியிருந்தது என்னன்னா, கணபதி ஹோமம் பண்ணலை, அதே மாதிரி வந்து வாஸ்து பார்த்து கட்டடம் கட்டலை, எந்த ஒரு பூஜையும் பண்ணலை. ஆனால் கடையில் வியாபாரம் பிச்சுட்டு ஓடுது டாஸ்மார்க். ஏன்னா டாஸ்மார்க் எங்கே ஏதாவது கணபதி ஹோமம் பண்ணாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? எதுவுமே பண்ணலை. ஏன் அந்த வியாபாரம் பிச்சுட்டு ஓடுதுன்னா, மற்ற தொழில் வச்சா இப்போ ஒரு புதன் ஜவுளி கடை வைக்கிறேன்னா அது புதனுடைய தொழிலை அது சனி கெடுப்பார். அதே மாதிரி மற்ற கிரகத்துடைய தொழிலை சனி கெடுப்பார். ஆனால் நீச்ச தொழில் சாராயத்துடைய கடவுள் யார்? சனி பகவான். அவர் தொழிலை யாரா கெடுப்பா? அதுக்கு எதுக்குடா பூஜை புனஸ்காரம்லாம்? அதனால தான் கணபதி ஹோமம்லாம் தேவைப்படுறதில்ல. இன்னைக்கு பாண்டிச்சேரி ஸ்டேட் வந்து சரக்குக்கு ஃபேமஸாக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? காரைக்கால் அந்த பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் தான் திருநள்ளாறு வருது, அதனால் அது சரக்குக்கு ஃபேமஸாக இருக்கு. அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி மாந்தி ஒரு பெரிய அமைச்சருக்கு நான் ஒரு பதிவு பேசியிருந்தேன், நீங்கள் ஆயத்துறை தீர்வை தொட்டதால தான் பிரச்சனை அப்படின்னே பேசியிருப்பேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, சனி மாந்தி அதில் கேது சம்மந்தப்படுறார் அப்படின்னா கண்டிப்பாக குடிகாரன் ஆகிடுவான். ராகு சம்மந்தப்படுறாருன்னா பொம்பளை பொறுக்கி ஆகிடுவான். அதே மாதிரி நீங்கள் இந்த மாந்தியை வச்சு கணக்கிடும்போது சில விஷயங்களை ரொம்ப கணக்கிடணும். அப்படின்னா ஒரு பொண்ணு சுக்கிரன் சனி மாந்தி சம்மந்தப்படுறா, கல்யாணம் ஆகலை, அவள் வந்து தப்பாக போகிறதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு உண்டு, ஆள் அழகாக இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எம்மா நீ மீடியா சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிரு, சினிமா துறைக்கு போனீன்னா நீ கட்டி பிடிச்சி நடித்தாலும் வெளியே வந்தால் உன்னை பார்க்கறதுக்கு 4 பேர் ஆட்டோகிராஃப் கேட்பான், அங்கே அது தப்பாக போயிடாது. அதே ஊரில் நீ பக்கத்தில் இருக்கிற ஆம்பளை தொட்டு பேசினாலே சண்டை வந்துடும். அப்போ அவர்களுக்கு அந்த துறை சரி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவேன். அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுவான்னு இருக்கும். இந்த குரு சம்மந்தப்படுறது, குரு சனி மாந்திலாம் சம்மந்தப்பட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுவான்னு இருக்கும். குருங்கிறது தான் ஓட்டு அரசியல், புரியுதுங்களா? அப்போ ஒரு மளிகை கடையில் போய் அவனை வியாபாரத்துக்கு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசியை திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதே ஒரு அரசியல்வாதி ஆக்கி விட்டுட்டா நோ ப்ராப்ளம். அப்போ நீ என்ன பண்ணு, அரசியலுக்கு போடணும்னு எழுதி கொடுத்துருவான். அப்போ அரசியலுக்கு போனால் அது ஊழல். அது வந்து இவன் ஊழலே பண்ணினாலும் அவனை பார்க்கறதுக்கு 2 பேர் வெளியில் நிற்பான் வாசல். ஐயா எனக்கு இந்த பதவி வாங்கி கொடுங்க ஐயா, ஐயா உங்களுக்கு நான் கதவு திறந்து விட்றேன்ப்பா. அப்போ நீ அதில் போய் பொழைச்சிக்கோயேன். நம்மளுடைய வேலை என்னன்னா, குற்றங்களோடு தான் வருவார்கள், அந்த குற்றங்களை நல்வழிப்படுத்தி குற்றங்களை குறைத்து அவர்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவது தான் நம்ம ஜோசியத்தோட வேலை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ளும். அப்போ நம்ம ஜோசியத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா,
மாந்தியை வைத்து கணக்கிடும்போது ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக கணக்கிட வேண்டும். இல்லைனா மாந்தியை வைக்காமல் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா ஜோசியத்தில் பல விஷயங்களில் நீங்கள் தவறாக போயிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. ஓகேவா? இப்போ பொதுவான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த மாந்தியை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ரொம்ப பேசிட்டே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். சொல்லுங்க. இல்லை, மாந்தி நின்ற நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் கணக்கிடலாம். மாந்தி நின்ற நட்சத்திரத்தை வச்சு கணக்கிடலாம். அது ஒரு தனி வகுப்பாகவே நான் எடுக்கிறேன். ஏன்னா அதை எடுத்தால் போயிட்டே இருக்கும். மாந்தியை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் ஒவ்வொரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி விஷயத்த நான் பேசுவேன். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு பிரபலமான பாடல் உண்டு பாஷா படத்தில். 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கணும்னு ஒரு பாட்டு உண்டு. ஆனால் அது முற்றிலும் தவறானது. 7 தான் மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணாளப்பட்டவள் கருவுற்ற உடனே அதில் அந்த கருவானது வளர்ந்த உடனே கை காலெலாம் முளைக்கும். அப்போ 7 மாதம் வரை அந்த குழந்தை வெறும் சதை பிண்டம் தான். 7ஆம் மாதத்தில் தான் நம்ம இறந்து போன ஆத்மாக்கள், இப்போ ஒருத்தர் 7ஆம் பிரிவே முடிஞ்சு போச்சு, அந்த ஆத்மாக்கள் டீஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் முடியாத ஆத்மாக்கள் இல்லை புதிய ஆத்மாக்கள் எல்லாமே இந்த உலகத்தில் உழவிட்டு இருக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கனா இங்கே ஆத்மாக்கள் உழவிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆத்மாவில் இந்த கருவில் இந்த ஆத்மா போய் உயிராக இருக்கணும்னு இறைவன் தீர்மானிச்சிருப்பார். அந்த 7 மாதத்தில் தான் அந்த கருவுக்கு அந்த ஆத்மாவை கொண்டு வைத்து உயிர் ஊட்டுவார். அதனால தான் 7ஆம் காப்பிடுறோம். அதான் வளகாப்பு. அப்போ தான் குழந்தை எட்டி உதைக்கும். 7 தான் பிரிக்கணும், 8 பிரிக்கக்கூடாது. அதே போல் 7 வயசுல தான் பல்லு உழுந்து முளைக்கும். அதுக்கடுத்து 7 14 வயசுக்குள்ள தான் ஒரு பெண்ணானப்பட்டவள் பாலுணர்வு, அவள் வயசுக்கு வந்துடுவா. ஆணானப்பட்டவனுக்கு மீச முளைக்கு பாலுணர்வானது தோன்றும். 21 வயசுல தான் காதல் முழுசா காதலுக்குள்ளார போயிடுவான். 28 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடணும். 35 வயசுக்குள்ள குழந்தை பேரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 42 வயசுக்குள்ள தொழில் வளர்ச்சி. 49 வயசுக்குள்ள வீடு மண்மனை யோகம். 56 வயசுல பார்த்தீங்கன்னா அவனுக்கு 56 வயசுல பிள்ளைகள் திருமணம். 63 வயசுல பேர பிள்ளைகளோட வாழ்க்கை. 70 வயசுல புகழ் யோகம். 77வது வயசுல இறை சேவை. ஒரு கழுதையோட வயசு என்ன? 7. அதனாலதான் 7 கழுத வயசு ஆயிடுச்சுன்னு திட்டுறாங்கன்னா 7 49 வயசுல உனக்கு பொறுப்புணர்ச்சி வந்துடணும். 7 கழுத வயசு ஆயிடுச்சுன்னு உன்னை எதுக்கு திட்டுறாங்க? இங்க எல்லாமே 7ஆ தான் பிரிக்கணும், 8ஆ பிரிக்க கூடாது. அதுதான் நம்ம ஜோதிட தர்மம். நாம எல்லாத்தையும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர். நாங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட பஸ் எங்கேயாவது டிராஃபிக்கில் நின்றுச்சு, ஏதாவது மெயினில் நின்றுச்சுன்னா இறங்கி கீழே போய் அடுத்த பஸ்ஸில் அந்த அந்த சேக்காப்சர்லாம் எப்படி சுற்றுது இதெல்லாம் பார்ப்பான். நாங்களாம் ஏண்டா பைத்தியமாடா நீன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு குவைத்தில் பெரிய பஸ் கம்பெனியுடைய சிஇஓ இருக்கான். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம எந்த தொழில் சார்ந்தமோ அந்த தொழில் சார்ந்த நிகழ்வாக நம்முடைய திறமையை வளர்த்து கொண்ட தொழில் தான் நமக்கு பொழப்பு, தொழில் தான் நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட். எல்லாமே தொழிலாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும். ஜோதிடத்துறை மிகப்பெரிய ஒரு துறை, பல பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய துறை. அந்த துறையில் நாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் அதை பற்றி சிந்திப்போம், அதுவாகவே வாழ்வோம், வரக்கூடியவர்களை மாற்றுவோம், அவர்களை வாழ வைப்போம், இந்த தொழிலையும் வாழ வைப்போம், நாமளும் வாழ்ந்துக்குவோம். சேவை வித்து தேவை, அதுதான் நம்ம தொழிலுடைய சாராம்சம். இந்த தொழிலை கற்றுக்கொள்ளும் அன்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் இதே போல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. 9360782619 93 60 78 26 19. சீதா சுரேஷ். தேங்க்யூ. ஐயா அவர்கள் ஒரு கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்தார். உண்மையாலுமே மாந்தி கிரக சேர்க்கையோடு இருக்கும்போது அவர்கள் எப்படி இருப்பார்கள்,
எப்படி இருந்தவர்களை எப்படி மாற்ற வேண்டும், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அற்புதமான அரிய தகவலில் ஐயா அவர்கள் அழகாக பதிவு செய்தார். நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு வளர்ச்சிக்கும் எப்பொழுதுமே ஐயா அவர்கள் உறுதுணையாகவும் உத்வேகமாகவும் இருந்து சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாந்தி ஜோதிடர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய நம்முடைய சீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கின்றது. நம்முடைய பழனிநாதன் ஐயா இருக்கீங்களா? வெளியிருக்காங்களா? ஓகே ஓகே. இப்பொழுது ராஜசங்கர் ஐயா இருக்கார். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது கிரீடம் வைத்து பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாத அப்படி கொஞ்சம் உள்ளே போயிருங்க, உள்ளே வந்துடலாம். இந்த மாத கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.